தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் த.வே.கே. தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் சுற்றுப்பயணத்தின் போது அண்மையில் கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட துயரமான நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு கட்சியின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கூட்டத்தை முறையாக ஒழுங்குபடுத்தவும் புதிய தொண்டர் பாதுகாப்பு படை ஒன்றை அமைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கரூர் துயரம் மற்றும் பாதுகாப்பு சவால்கள். கரூர் நெரிசலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் த.வே.க.வின் கூட்டங்களில் நிலவும் கூட்டம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை மற்றும் கட்சி அமைப்பாளர்கள் இடையே பாதுகாப்பு பொறுப்பு குறித்த குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. புதிய பாதுகாப்பு படைக்கான தேவை தேடல் முடிவுகளின்படி த.வே.க.வின் மாநில மாநாடுகளின் போதே கூட்டம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க தொண்டர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, அக்டோபர் 2024 நடந்த கட்சியின் முதல் மாநாட்டிற்காக தொழில்நுட்பம், பாதுகாப்பு செக்யூரிட்டி மற்றும் தொண்டர் வாலண்டியர் குழுக்கள் என 196 உறுப்பினர்களை கொண்ட 3 ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. இதில் 101 உறுப்பினர்கள் தொண்டர்கள் குழுவில் இருந்தனர். எனவே கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இந்த அமைப்பு குழுக்களை மேலும் முறைப்படுத்தி பயிற்சி அளித்து நிரந்தர தொண்டர் பாதுகாப்பு படையாக மாற்றும் திட்டத்தை விஜய் ஆலோசித்து வருவதாக கட்சிக்குள் தகவல் கசிந்துள்ளது. இத்தகைய புதிய படை அமைக்கப்பட்டால் அவர்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் மக்களை ஒழுங்குபடுத்துதல், நெரிசல் அல்லது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடனடியாக செயல்படுதல், காவல்துறையுடன் இணைந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுதல், குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியோரின் பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. த.வே.க. தலைவர் விஜய் இனிவரும் காலங்களில் தனது அரசியல் பயணங்களின் போது மக்கள் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இத்திட்டத்தை விரைவில் அறிவிக்கலாம் என்றும் இது மக்கள் மத்தியில் கட்சிக்கு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும்